ஏங்க, என்னங்க பண்ணிட்டு இருக்கீங்க? லாரி ஓட்டிட்டு இருக்க, என்ன வேணும்? போங்க, உங்களுக்கு எப்பவுமே விளையாட்டுதான். எனக்கு நைட்டுக்கு என்ன சாப்பாடு செய்யறதுன்னே ஒரே டவுட்டா இருக்குங்க. இன்னைக்கு ஒரு டைம் நீங்க ஒரு ஐடியா சொல்லுங்க பாக்கலாம். அதுபடி செஞ்சிடறேன் நான் இன்னைக்கு. ஆமா, நீ செய்யறது அப்படியே சட்டி சட்டியே திங்கிற மாதிரியா நீ செய்யற? வாயில வைக்க முடியாது, அதுக்கு எது கேட்டுட்டு நீ செய்யறது? அது பேரும் தெரியாது, ஒன்னும் தெரியாது, எதா இருந்தாலும் திங்க வேண்டியது தானே. ஏதோ ஒன்று செய்ய போ. ஆமா, நான் செஞ்ச மட்டும் உங்களுக்கு ஏதோ ஒன்று குறை வந்துரும். உங்க அம்மா மட்டும் செஞ்ச மட்டும் அப்படி திங்கிறீங்க. அது மட்டும் நல்லா இருக்கு. நல்லாவே இருக்கிறது இல்ல, நான் தெரிக்குது. அதே போய் அப்படி திங்கிறீங்க, ஒரு சட்டி பூரா திங்கிறீங்க. நான் எப்படி நீட்டா எப்படி செஞ்சு தரேன்? உங்களுக்கு திங்கறதுக்கு வலிக்குது. பேரு கூட தெரியலங்கிறீங்க. அப்புறம் இதுக்கு 2 வட்டல போட்டு போட்டு தின்னுட்டு கிடக்குறீங்க. என்ன பண்றது? நீ ஆக்கி போட்டு போட்டு நான் பாரு அப்படியே நடக்க முடியாம உருண்டுட்டு கிடக்கிற பாரு. அவ்வளவு உடம்போட என் உடம்ப பார்த்தாவே கண்டுபிடிச்சிருவாங்கடி எல்லாரும். உங்க வீட்டுல சோறே போட மாட்டாங்க, திங்கவும் மாட்டா அப்படின்னு. அப்படிங்கிறீங்க. நான் சோறு போட மாட்டேன்னு தானே சொல்றீங்க. நான் இன்னைக்கு சோறு செய்ய முடியாது. செய்ய முடியாதுன்னு சொன்னீங்க, வாயெல்லாம் உடைச்சிருவேன். ஒழுங்கா போய் சோறு செய்ய. இந்த பிளானுக்கு தான் இங்க வந்து நின்றுட்டு இருந்தீங்க எத்தனை நேரம்? நாளை செய்ய முடியாது. என்ன பண்ணுவீங்க? தலையை உடைச்சிருவீங்களா? பள்ளிகளெல்லாம் கழட்டி வீசிடுவேன். வீசுங்க பாத்திரலாம். நான் 100க்கு போன் பண்ணிடுவேன். போலீஸ் வந்துருவாங்க, வந்து தூக்கிட்டு போயிருவாங்க. இப்பெல்லாம் பொம்பளைங்க சொல்றதுதான் கேட்பாங்கல்ல. கேட்பாங்க. ஏன் பொம்பளைங்களுக்கு இருக்கிற மாதிரி எங்களுக்கு ஒரு துளி இடத்துல கூட சட்டம் எங்களுக்கு சாதகமா இருக்காது என்ன? அப்படியே பாத்திரலாம். இன்னைக்கு ஒரு முடிவு தெரிஞ்சாகணும் இல்லையா? நான் நாளைக்கு காலையில கிளம்புறேன் நான் எங்க அம்மா வீட்டுக்கு. நீங்க என்ன பண்ண போறீங்க? என்ன ஒரு பேச்சு பேசிட்டு இருக்கீங்க? என்ன கேட்டுட்டு உங்ககிட்ட என்ன சாப்பாடு செஞ்சிடலாம் கேட்டுட்டு எத்தனை நாயம் பேசுறீங்க கூட. அப்படிதான் நீ பேசுவேன். எத்தனை நாளைக்கு தான் நான் அடங்கி இருக்கிறது? அப்படிதான் பேசுவேன். பெண் ஒண்ணு போற சாப்பாடு செய்ய முடியாதா? முடியாது. நீங்க இவ்வளவு நாயம் பேசிட்டு கிடப்பீங்க. நான் கேட்டு அழகாம போய் சாப்பாடு செஞ்சுட்டு வந்து உங்களுக்கு போடணுமா? எனக்கு என்ன தலையெழுத்தா? இங்க வந்து இவ்வளவு கஷ்டப்படணும்? காலையில இருந்து நைட்டு மட்டும் அவ்வளவு வேலை செஞ்சு அப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்க. நீங்க என்ன நோகாம ஏதோ சொல்லிட்டே கிடக்குறீங்க, குறையா சொல்றீங்க. ஆமா, நீ அப்படி இமயமலை தூக்கிட்டு வந்து வச்சுட்டு வேலை செஞ்சுட்டு இருக்க பாரு. எப்ப பார்த்தாலும் திங்கிறது, போனை பாக்குறது, டிவி பாக்குறது, அங்க போய் 4 பேர்த்து கூட போய் நியாயம் பேசுறது, இதுவும் வேலை. இதை தவிர என்ன பண்ணிட்டு இருக்க நீ வீட்டுல? ஒரு வேலை செய்யறது இல்ல. ஆமாமா, நீங்களும் இத்தனை நாள் வீட்டுல இருக்கிறீங்களா? ஏதோ நாள் எங்க கூட வந்து துணி துவைக்கிறதுக்கு, பாத்திரங்களும் இருக்கு, ஏதோ ஒண்ணு ஹெல்ப் பண்ணிருக்கீங்களா? ஒண்ணு இல்ல. அதெல்லாம் விடு. இந்த வேண்டாத நியாயமெல்லாம் எதுக்கு இப்போ? நீ என்ன பண்ண போற? இப்ப சாப்பாடு செய்ய போற, என்ன பண்ண போற? செய்ய முடியாதுன்னா முடியாது. போய் ஹோட்டல்ல வாங்கிட்டு வாங்க. ஹோட்டல்ல எல்லாம் வாங்கிட்டு வர முடியாது. ஒழுங்கா வெளியே கிளம்பு. அட பாவி, என்னையும் பார்த்து வீட்டுட்டு வெளியே போன்னு சொல்லிட்டேல. எத்தனை நாள் உங்களுக்கு சாப்பாடு செஞ்சு வீட்டு வேலை செஞ்சு எப்படி எல்லாம் பாத்துட்டு இருந்திருப்பேன். ஆனா என்னைய பார்த்து வெளியே போன்னு சொல்றீங்கல்ல. ஆமாமா, இந்த நடிப்பெல்லாம் நான் எத்தனை நாளைக்கு நம்புறது? ஒழுங்கா வெளியே போனா வெளியே போயிரு. வெளியே போயிட்டு எங்க வீட்டுக்கு மட்டும் வந்துட்டீங்கன்னு வையி, நான் கூப்பிட்டாலும் வரமாட்டேன். ரோஜா, பொண்ணு வர்றா, கண்ணை தொடச்சுக்கோ. நான் எதுக்கு தொடக்கணும்? பாக்கட்டும். அவ பாத்துட்டு அப்ப எத்தனை ஒரு கொடுமைக்காரர் அம்மாவை போட்டு இப்ப டார்ச்சர் பண்றாங்கன்னு நினைக்கட்டும். அவ கண்டுபிடிக்கட்டும். அலையாடாத, பொண்ணு முன்னாடி எதையும் காட்ட வேண்டாம், அவ பயந்துக்குவா. அது நான் என்ன பண்ணட்டும்? உங்களுக்கு எல்லாத்தையும் செஞ்சுட்டு கிடக்குற நடுங்க. இல்ல, நீ என்ன சொன்னாலும் கேக்குற. உனக்கு என்ன வேணும் வாங்கி தர சொல்லு. என்ன வேணும் வாங்கி தர. இப்ப சாப்பாடு கூட நீ செய்ய தேவையில்லை. கொஞ்ச நேரம் நீ ரெஸ்ட் எடுத்துக்கோ. பொண்ணு முன்னாடி மட்டும் அழுகாது தயவு செய்து. நீங்க சொன்னால டக்குனால என்னால மாற முடியாது. நான் போறேன் சாமி. பொண்ணு இல்ல சாமி, அம்மாக்கு தலை வலிக்குதாமா, அதான் அவனால நிக்க கூட முடியல. அதான் நீ வந்தா கூட திருப்பி கூட பேச முடியல. என்கிட்ட வந்து சொல்லிட்டு இருந்தா தலை வலிக்குதுன்னு. அதான் நான் போய் படுன்னு சொல்லியிருக்கேன். அதான் போயிருக்கா. பசிக்குதாம்மா? இந்த நான் போய் கடையில வாங்கிட்டு வரேன். உனக்கு என்னம்மா வேணும்? எனக்கு பானிபூரி வேணும்பா. சரி வரையா, நம்ம 2 பேரும் போயிட்டோம்ல. உனக்கு என்ன வேணுமோ வாங்கிக்கோ. சரிப்பா. சரி நடமா. டேய், என்ன நினைச்ச மாதிரி நடந்துருச்சுல? தமிழ்நாட்டுல ஒரு மாற்றம் வந்துருச்சுல? ஆமாண்டா, நான்லாம் நினைச்சு கூட பாக்கல. எங்க அப்பா கூட அவ்வளவு சண்டை. எங்க வீட்டுல என்னாச்சோ தெரியுமாடா? எங்க சித்தப்பா என்கிட்ட பெட்டு கட்டி இருந்தாரு. உங்க ஆளு ஜெயிச்சுட்டாங்க. 50 ரூபா இல்ல 5000 ரூபா தரேன்னு சொல்லியிருந்தாரு. 5000 ரூபா தூக்கிட்டேன்ல. என்னடா சொல்ற? எல்லாம் சாட்சி வச்சுதான் நான் அவங்ககிட்ட பந்தயமே வச்சது. எல்லாம் ரெடியாக இருக்கு. போய் வாங்கிட்டு வந்தா மட்டும் போதும். கேக்கு வாங்கிடலாம்டா. அது கூட இன்னைக்கு ஊருக்கே ஸ்வீட் தான்டா இன்னைக்கு. இரு, இனி எப்படி இருந்தாலும் அடுத்த மாசம் அவங்களுக்கு பிறந்த அப்ப பாத்துக்கலாம், விடு. வாங்கிட்டு வரேன்டா. இனிப்பு சேர்த்து வாங்கிட்டு வரேன் நம்ம ஊருக்கு. ஆமாண்டா, எல்லாரும் ரோட்ல போறவங்க எல்லாரும் நம்மளே தாண்டா பாக்கணும். இந்த ஊரா தாண்டா பாக்கணும். டே அதுக்கு மேல ஒண்ணுடா, நான் இன்னைக்கு போன பட்டிருந்தேன்டா. எல்லாரும் இந்த படத்துல வர மாதிரியே, படத்துல எல்லாம் எப்படி ஒரு புதுசா யாராச்சும் இப்ப சிஎம் ஆயிட்டாங்கன்னா அவங்க ஒரு புதுசா ஒரு திட்டத்தை அந்த மாதிரி எல்லாம் கொண்டு வருவாங்கல்ல படத்துல எல்லாம். அதுல பொதுமக்கள் கூட எங்க ஊர்ல இப்படி இருக்கு, இது சரியில்லை அது சரியில்லைன்னு புகாரெல்லாம் கொடுப்பாங்கல்லடா. அதே மாதிரி உண்மையா நடக்குதுடா. போன்ல எங்க ஊர்ல இப்படி எல்லாம் குப்பையை போடுறாங்க, இங்கெல்லாம் இந்த மாதிரி இருக்கு, ரோடெல்லாம் சரியில்லை, தண்ணி எல்லாம் தேங்கி நிக்குது.
அப்படி அந்த மாதிரி வீடியோ பார்த்தா உடனே வந்து ரெடி பண்ணி கொடுத்துறாங்கடா. உண்மையா பொய்யான்னு கூட தெரியல. அப்படியா? நம்மளும் ஒரு டெஸ்ட் பண்ணி பாத்துடலாமா? என்னடா சொல்ற? எங்கடா போறதுக்கு அதுக்கு? நம்ம போகணும். அங்க பாரு, உன் பக்கத்துல பாரு, குப்பை எப்படி போட்டு வச்சிருக்காங்கன்னு. அங்க நின்று ஒரு வீடியோ எடுத்து போடு. நம்மளுக்கு வந்து ரெடி பண்ணி கொடுக்குறாங்களா இல்லையான்னு பாத்தரலாம். ஆமாண்டா, கரெக்டா. இருடா, நான் போட்டு விடுறேன். நீ போடுற சிக்கன் போடுற. ஹலோ காய்ஸ், இங்க பாருங்க, இதாங்க எங்க ஊரு. எப்படி குப்பை போட்டு வச்சிருக்காங்க பாருங்க. இந்த மாதிரி குப்பை போட்டு இந்த ஊர்ல பூரா கொசுவா இருக்கு. ரொம்ப ஆபத்தா இருக்கு. குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப ஆபத்தா இருக்கு. இந்த வழியில நடந்து போக முடியல, வர முடியல. இதுக்கு ஏதோ முடிவு சொல்லுங்க. எந்த ஆட்சியில் இதே மாதிரி மாத்தி கொடுப்பீங்க? மாத்தி கொடுங்க கொஞ்சம். இது எத்தனை நாள் இப்படி இருக்கு? இதனால ரொம்ப நோய்வாய்ப்படுறாங்க எல்லாம் மக்கள் எல்லாம், இந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாரும். இது கொஞ்சம் மாத்தி கொடுங்க ப்ளீஸ். திடீர் போட்டு விட்டுட்டு என்ன ஆகுது? சரி, நடம் போய் கேக்கு வெடியெல்லாம் வாங்கிட்டு வரலாம். ஆமா, வாங்கடா போலாம். ஐயோ, என்னன்னு தெரியல, திடீர்னு முதுகு வலி வேற வந்துருச்சு. ஆனா இவங்க 2 பேர்த்தையும் நம்பினா ஒரு வேலை செய்யவும் மாட்டாங்க. என்னைய போட்டு அரசியல் பண்ணிட்டு இருப்பாங்களே. என்ன பண்றது? கொஞ்ச நேரம் போய் படுத்து தூங்கி எந்திரிச்சு பாக்கலாமா, இல்ல போய் வேலையை பாக்கலாமா? என்ன பண்றதுன்னு தெரியலையே, முதுகு வலிக்குதே. அக்கா, என்னங்க ஆச்சு? மூஞ்சி ஒரு மாதிரியா இருக்கு. ஒண்ணும் இல்ல சின்ன பொண்ணு, முதுகு வேற வலிக்குது. அது என்ன பண்ணலாம், வேலையை பாக்கலாமா இல்ல கொஞ்ச நேரம் படுக்கலாமான்னு யோசனையா இருக்கு. ஆனா படுத்த வேலைக்காக அதான் போய் டக்குன்னு வேலையை முடிச்சிடலான்னு பாக்குறேன். ஏங்கா அப்படி பண்றீங்க? அப்படி என்னக்கா வேலை செய்ய போறீங்க? ஒரு நாள் ஒண்ணு குறைஞ்சிடாதுங்கக்கா. ஒரு நாளைக்கு நைட்ல வேணா அவங்க அப்பா வேணா வாங்கிட்டு வர சொல்லுங்க, சாப்பாடு வேணா. அது இல்ல சின்ன பொண்ணு, பாத்திரம் விளக்கணும், வீட்டை வேற கூட்டணும், இந்த மாதிரி வேலையை பாக்கணும்ல சின்ன பொண்ணு. ஒரு நாள் அவங்க 2 பேரும் பண்ணுவாங்க, எடுங்கக்கா. எதுங்கக்கா இப்படி வலியோட வேலை செய்யணும்? என்ன தலையெழுத்தாக்கா? ஏங்க அப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? அவங்க செஞ்சா எனக்கு தான் சின்ன பொண்ணு 2 வேலை கொடுப்பாங்க. அதான் அது எப்பவுமே அவங்க நம்புறதே இல்ல. நான் பாட்டு வேலை செஞ்சுட்டு இருந்துக்கிறது. ஒண்ணும் இல்லைக்கா, நான் வேணா சொல்லிட்டு போறேன், செய்வாங்க. இல்லையா நான் வேணா செஞ்சு கொடுத்துட்டு போட்டா? ஐயோ பரவாயில்ல சின்ன பொண்ணு. இதுல என்னங்கக்கா இருக்கு? நீங்க என்ன வேண்டாதாளா? உடம்பு முடியல, நான் எங்க அக்காக்கள் வேலை செஞ்சு கொடுக்க மாட்டேன்னு அந்த மாதிரி நினைச்சுக்கோங்க. இருக்கட்டும் சின்ன பொண்ணு, நான் பண்ணிக்கிறேன். இல்லைன்னா அவங்க 2 பேர்த்து வச்சு நான் வேலை வாங்கிக்கிறேன். லீவு தான் 2 பேர்த்துக்கும் நான் பாத்துக்கிறேன். அப்படிங்கிறீங்களா? சரி, பாத்துக்கோங்க. ரொம்ப உடம்பெல்லாம் இது பண்ணி வேலையெல்லாம் செய்யாதீங்கக்கா. உடம்பு வலிச்சா கம்மன் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க. மாத்திரை இருந்தா மாத்திரை போட்டு ரெஸ்ட் எடுங்க. சரி சின்ன பொண்ணு, செஞ்சிருந்தாரு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதே மாதிரி சின்சியரா வேலையில இருப்பீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணிட்டு போங்க. உங்க பேரை அடுத்த வீடியோல கண்டிப்பா நாங்க சொல்லுவோம். ஆமாங்க ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா உங்க பேரை அடுத்த வீடியோல சொல்லுவோம். இதே மாதிரி வீடியோ பண்ணா எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.